அவங்கெல்லாம் என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா அந்த 25 லட்சம் எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் இதை வச்சு ஒரு கணக்கு போடுறாங்க. எல்லாத்தையும் வாங்கினாங்களான்னு தெரியாது, அவ்வளோதான் வாங்கினாங்களான்னு தெரியாது, வாங்கினாங்களான்னு தெரியாது. அப்போ நம்ம வந்து 800 கோடி அப்படிங்கிறது நம்ம வந்து எளிமையான விஷயங்க. தமிழ்நாட்டு அரசில் முறைகேடு நடக்குமா அப்படின்னு நடக்கும். தமிழ்நாட்டு அரசில் ஊழல் இருக்குதா? இருக்குது. தமிழ்நாட்டு அரசில் லஞ்சம் இருக்குதா? இருக்குது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நேற்று வரைக்கும் நமக்கு வந்து விஏஓக்கள்லேருந்து எல்லாருமே அதை பிடிபடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும், தீபாவளி காலகட்டத்தில் விழுப்புரம் பக்கத்தில் ஒருத்தர் கார் நிறைய காசு வச்சுட்டு ஒருத்தர் வந்தாங்க, அதை பிடிச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னு இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. லிக்விட் கேஷ் தீபாவளி வசூல் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. கையும் கலவமாக வச்சுக்கணும். அந்த கேஸ் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவ்வளோதான். அப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதோடைய இந்த சம், இந்த ஓவரால் அமௌண்ட் 888 கோடியா 800 கோடியா 50 கோடியா 80 கோடியா தெரியுது. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை போஸ்ட் ஆயிருக்கு, இவ்வளவு பேர் பதவி வந்திருக்காங்க, இத்தனை பேர் 25 லட்சம் கொடுத்தா எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணாங்க. அந்த கணக்குள்ள நாம் போல நம்ம வந்து 100 ரூபா மோசடியா இருந்தாலும் 100 ரூபா தான். அதுல 3 மோசடி இருக்குங்க. ஒன்று, பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைத்தது, அது ஒரு மோசடி. பணம் கொடுத்து வேலை கிடைக்காமல் போனது, அது ஒரு மோசடி. பணம் கொடுத்து வேலை கிடைத்ததால் தகுதியானவனுக்கு வேலை கிடைக்கல, இது இந்த 3 விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 3 பேருக்கு இதில் இழப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இதில் விசாரணை வேணும். 800 கோடியா 700 கோடியாங்கிற மேட்டரில் திரு லாலு பிரசாத் அவர்களும் ரொம்ப நூதனமான குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தபோது அவர் மேலேயும் தேஜஸ்வி மேலேயும் என்ன அப்படின்னா, கேஷாக வாங்கினா தானே பிரச்சனை. நீங்கள் வந்து என் பேரில் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுது, உங்கள் பேரில் லேண்ட் இருக்குது, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் ரயில்வேல, நான் வாங்கி கொடுத்துறேன், நீங்க எனக்கு காசா கொடுத்தா மாட்டிக்கிடுவேன், அதனால நீங்க வந்து உங்க லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, உங்களுடைய லேண்டு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க, வித்த மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருங்க. இப்படி வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜாப் ஃபார் லேண்ட் ஓடிடுச்சு. எவ்வளவு நூதனமா சிந்திக்கிறாங்க பாருங்க. அப்ப இது உண்மையா இல்லையா பொய்யா? கால்நடை தீவன வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காரு. எப்ப தெரிஞ்சது? அவருடைய மாநில அரசு விசாரிக்குது. அவர் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க. பிற்காலங்களில் அவருடைய மகன் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார், துணை முதலமைச்சர். இவ்வளவு பீரியட் அவங்க கவர்மெண்ட்ல பதவியில் இருந்துகிட்டு இருக்கும் போதே விசாரணை நடத்தி தண்டிக்கப்படுறார். லோக்கல் போலீஸோட விசாரணையில் கோர்ட்டு போகுது. அப்ப விசாரணை நடந்தா தானே உண்மை இல்லையான்னு தெரியும். ஒரு கேஸ்ல ஒருத்தர் தண்டிக்கப்படுவார், ஒரு கேஸ்ல ஒருத்தர் விடுதலை செய்ய. நான் பார்த்தேன் 11 கேஸ்ல விடுதலை செய்யப்பட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ நீங்க விசாரணைக்கு வாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னா அப்போ சந்தேகம் வரும்ல. நான் ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ டவுட் இன்னும் கூட வரும். நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? நான் ஒன்றும் சொல்லுங்க, நீங்க விசாரணை நடத்துங்க, பார்த்துருவோம். அதையும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இது 800 கோடியா 300 கோடியாங்கிற இடத்துல நான் நிக்கிறேன். ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிற இடத்துல நிக்கிறேன். ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிற விசாரணைக்கு பிறகு தான் தெரியுங்க.